தப்பு என் மேலேயும் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ அவசரப்படுற. ரிலாக்ஸ். நீ கொடுத்த லெட்டரை நான் வாங்கிட்டேன். இது என்னோட லெட்டர். இதை நீ பார்த்து தான் ஆகணும். நான் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன சார்? ப்ளீஸ், எனக்காக. முதல்ல சந்தேகப்பட்டீங்க, அப்புறம் வார்த்தையால சுட்டரிச்சீங்க. இவர்தான் குற்றவாளின்னு தெரிஞ்சதும் அவரை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்க. நம்பிக்கை வந்ததும் எனக்கு ப்ரமோஷனும் இன்கிரிமெண்ட்டும் கொடுக்கறீங்க. ஒரு பிசினஸ் மேனா நீங்க செய்யறதெல்லாம் சரிதான் சார். ஆனா ஒரு மனுஷியா மரியாதை இல்லாத இடத்துல வேலை பார்க்க என்னால முடியாது சார். ஐம் வெரி சாரி. பாய். பவித்ரா, பவித்ரா. ஏய் பவித்ரா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. பாய். ஹாய் ஆண்டி. நீ பவித்ரா தானே? ஆமாங்க ஆண்டி. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். பையன் வீட்ல இல்லம்மா, ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கான். பரவாயில்ல, நான் பாப்பாவை பார்க்க வந்தேன். அவ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டதா பாண்டியன் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அதனாலதான் வந்தேன். பாப்பா மேலதான் தூங்கிட்டு இருக்கா, நீ போய் பாரு. பவித்ரா ஆண்டி. ஹாய். வாங்க ஆண்டி. நம்ம மேல பாசமா இல்ல, இவ மேல பாசமா இருக்கா. பவித்ரா ஆண்டி, நான் மேல படுத்துட்டு இருந்தேனா, நீங்களும் பாட்டியும் பேசுற சத்தம் கேட்டுச்சா? பவித்ரா ஆண்டி குரல் மாதிரி இருக்குன்னு நினைச்சு வந்தேனா, நீங்களே தான். வா வா, நம்ம கீழே போய் பேசலாம். வா வா வா. பாத்து 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 பாத்து. உட்காருங்க. உட்கார்ந்துட்டேன். சரி, ஆன்ட்டினா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? இவ்ளோ. பவித்ரா வந்திருக்காங்களாமா? ஆமாப்பா, குழந்தைய பார்க்க வந்திருக்கா. வாங்க பவி. நிஷா குட்டி வாங்க. என்ன பவி இந்த நேரத்துல? ஆபீஸ்ல டென்ஷன்லாம் முடிஞ்சதா? லீவ் போட்டீங்களா என்ன? வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க பவி? ஒரு வாரமா ஓடிட்டு இருந்த பிரச்சனையை தான் இன்னைக்கு சால்வ் பண்ணேன். இன்னைக்கே ரிசைனும் பண்ணிட்டேன். பிரச்சனைன்னு சொன்ன, ரிசைன் பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனை? கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கான கொட்டேஷனை நீங்களும் மிஸ்டர் மானஸ்தனும் சேர்ந்து தானே ரெடி பண்ணீங்க? ஆமா சார். அந்த டெண்டர் நமக்கு கிடைக்கல. என்னோட சந்தேகம் எல்லாம் உங்க மேல மட்டும்தான். உங்களால தான் வெளியே போயிருக்க முடியும். எவ்வளவு கமிஷன் வாங்கியிருக்கீங்க? எத்தனை %? உங்களுக்கு இன்னும் 48 hours டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க தப்பு உங்க மேல இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும்.
பண்ணலைன்னா நீங்க நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். நான் கொடுத்த டைமும் முடிஞ்சு, நீ கேட்ட டைமும் முடிஞ்சு, இந்த பிரச்சனையை தள்ளி போடணுங்கிறதுக்காகவே இவ்ளோ பிடிவாதமா நீ லீவ் கேக்குறியோன்னு எனக்கு இன்னும் உன் மேல சந்தேகம் அதிகமா தான் ஆகுது. எனக்கு பிடிக்கல, ரிசைன் பண்ணிட்டேன். என்ன பாண்டியன், அமைதியாயிட்டீங்க? இல்ல, நல்ல வேலை, நல்ல சம்பளம், ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் எல்லாம் அவங்க தரேன்னு சொல்றப்ப நீ கொஞ்சம் அவசரப்பட்டிருக்க வேணாமோன்னு தோணுது. ஆனா எம்டி மேல சுமத்துனது சாதாரண குற்றச்சாட்டு இல்லையே. இது போல பிரச்சனைகள் நம்ம எங்க இருந்தாலும் சந்திச்சுதான் ஆகணும். ஆமா, வேலை அதிகமா கொடுத்திருக்கலாம், செஞ்ச வேலையில தப்பு இருக்குன்னு சத்தம் போட்டிருக்கலாம், லீவு கேட்டு தராமலும் போயிருக்கலாம். ஒரு சந்தேகம் வந்ததும் எவ்வளவு கமிஷன் வாங்கினேன்னு கேட்டது சாதாரண விஷயம் இல்லையே பாண்டியன். ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட்னு நான் அங்கேயே வேலை பார்த்தா நான் என் மரியாதையை இழக்க வேண்டியதா இருக்கும். நீ சொல்றது சரிதான். சரி விடு, உன் திறமைக்கு எங்க வேணா வேலை கிடைக்கும், வேற வேலை பார்த்துக்கலாம். நீங்க எனக்கு ஆறுதல் சொல்றீங்க, ஆனா வீட்ல அண்ணனும் அண்ணியும் இது எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு தெரியல. ஆமா, உன் சம்பளத்தை நம்பி இருக்காங்கல்ல. இவ்வளவு நாள் உழைச்சிட்ட, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு. ரெஸ்ட் எடுக்கிறதா? அந்த கொடுப்பனெல்லாம் எனக்கு இல்லவே இல்ல. நான் உடனே ஒரு வேலை தேடியே ஆகணும். அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை பவி. பண உதவி வேணும்னா நான் செய்யறேன், ரெஸ்ட் எடுக்கணும்னா நீ எடுத்துக்கோ. நீங்க சொன்னதே எனக்கு போதும். சரி, இவ என்னைக்கு ஸ்கூலுக்கு போக போறா? நெக்ஸ்ட் வீக் போனா போதும் டாக்டர் சொல்லிட்டாங்க. அத பத்தி ஒன்றும் கவலை இல்லை. சரி, அம்மாவும் இந்திராவும் என்ன சொல்றாங்க? குழந்தைய பார்த்துக்க முடியலையா, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணுமா. என்னால ஜோதியை எப்படி மறக்க முடியும் பவி? அதெல்லாம் முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். சரி பவி, நீ நிஷா கிட்ட பேசிட்டு இரு. நான் அம்மா கிட்ட சொல்லி காஃபி எடுத்துட்டு வர சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பாண்டியன். உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். சரி நிஷா குட்டி, ஆண்டி கூட விளையாடிட்டு இருங்க. ஓகே, டாடி தோ வந்துடுறேன். என்னம்மா பவி, என்ன ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? போங்க, இனிமே பிரச்சனை எல்லாம் வராதுப்பா. நான் தான் வேலையை விட்டுட்டேனே. என்னம்மா நடந்தது? இவ்ளோ நாள் நான் சின்சியரா அந்த கம்பெனிக்காக வேலை செஞ்சிருக்கேன்பா. ஆனா ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்ததும் என்ன ஏதுன்னு விசாரிக்காம என் மேல பழிய சுமத்தி என்னோட நிம்மதியை கொலைச்சு மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டாங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரொமோஷன் கொடுக்கறாங்க, இன்கிரிமெண்ட் கொடுக்கறாங்களா? காசு பணத்தை விட மானம் மரியாதை தான் ரொம்ப முக்கியம்பா. அதான் அந்த மாதிரி மரியாதை இல்லாத இடத்துல வேலை பார்க்க வேணாம் நான் நின்னுட்டேன். இத பாரு பவி, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதையே செய்யுமா. என்னப்பா சரின்னு சொல்றீங்க?
பவி நீ பண்ணது ரொம்ப தப்புமா. ஒரு முதலாளிக்கு பிஏன்றவர் ரைட் ஹேண்ட் மாதிரி. அவரோட நேரடி பார்வை நம்ம மேல பட்டுக்கிட்டே இருக்கும். நம்மளோட திறமை யார் சொல்லியும் அவருக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. கை நிறைய சம்பளம், சுதந்திரமான வேலை, கூட்டிட்டு போய் கொண்டு வந்து விட காரு, போனஸ், அட்வான்ஸுன்னு இன்னும் எவ்வளவோ சலுகைகள். இந்த மாதிரி இன்னொரு வேலை கிடைக்குமா? ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் வேற. ச்சே, என்னம்மா இது? அப்படிப்பட்ட வேலையை விட்டுட்டு வந்துட்டியம்மா. இது உனக்கே கொஞ்சமாவது நல்லா இருக்கா? நம்ம 2 பேர் சம்பாதிச்சே இந்த குடும்பத்துல துண்டு விழுது. இனி நான் ஒருத்தன் சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போறேனே தெரியல. அவசரப்பட்டமா பவி. டேய், அப்படி என்னடா என் பொண்ணு தப்பு பண்ணிட்டா? ஏதோ தப்பு இல்லைன்னு சொல்றீங்க? பவி, உனக்கு வேலை கிடைக்கும் தான். ஆனா என்னதான் வேலைக்கு போனாலும் இங்க வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் கட் ஆயிடும்ல. புது வேலைக்கு போய் சேர்ந்தா உனக்கு என்ன பெருசா சம்பளம் கொடுத்துருவாங்க? சரி, சம்பளம் இருக்கட்டும். ஆனா உனக்கு உடனே வேலை கிடைக்குமா? நடுவுல ஒரு 6 மாசமாவது கேப் விழும். என்ன பண்றது? டூருக்கு போக வாங்கின 30,000 கடனுக்கே மாமா வட்டி முதல்னு எத்தனை கணக்கு போட்டு டூருக்கே போக வேணாம்னு சொன்னாரு. இப்ப நீ வேலைக்கு போகாம கடன் வாங்க வேண்டிய நிலைமை வந்தா அதை எப்படி அடைக்கிறது? நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் சேர்ந்தவங்க எல்லாம் ரொம்ப சுய கௌரவமும் தன்மானம் எல்லாம் பார்க்க கூடாது பவி. என்ன நீ பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? தன்மானம், சுய கௌரவத்துக்கு கொஞ்சம் நிறைய அளவு இருக்கான்னு? எவ்வளவு கமிஷன் வாங்கினு கேட்டது சாதாரண வார்த்தை இல்ல, என்ன திருடின்னு சொன்னதுக்கு சமம். அந்த வார்த்தையை கேட்டுட்டு இத்தனை நாள் நான் அந்த ஆபீஸ்க்கு போனதே பெரிய விஷயம். என்ன நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருந்தேன். போன ப்ரூவ் பண்ணிட்டேன், வேலையை விட்டுட்டும் வந்துட்டேன், அவ்வளவுதான். வேலைக்காக, சம்பளத்துக்காக முதலாளி ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு பல்லிடிச்சிட்டு வேலை பார்க்கலாம் என்னால முடியாது. ஆனா அண்ணன் சம்பளத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி குடும்பம் நடத்த போறோங்கிற கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். கடன் வாங்க போறதும் இல்ல, வட்டி கட்ட போறதும் இல்ல. எனக்கு செட்டில்மெண்ட் பணம் வரும்ல, அதை வச்சுக்கிட்டு 2 மாசம் வரைக்கும் நீங்க தாக்கு பிடிக்கலாம். அது வரைக்கும் நானும் சும்மா இருக்க போறது இல்ல, உடனே ஒரு வேலையை தேடிப்பேன். அதனால நீங்க யாரும் பதட்டப்பட வேண்டாம். எப்பவும் போல இயல்பாவே இருங்க. அம்மாடி, நீ எடுத்த முடிவு சரியான முடிவுமா. தெரியாம தான் கேக்குறேன், எதுக்கு இவங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க? இத்தனை நாளா உன் சம்பளத்துல உட்கார்ந்து சாப்பிட்டாங்கல்ல, அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் உன்னை உட்கார வச்சு இவங்க கவனிக்கட்டும். அம்மாடி, ஒரு வேளை சம்பந்தியமா கட்ட வேண்டிய நகைச்சீட்டு தடைப்படுமோன்னு உங்க அண்ணி கவலைப்படுறாங்களோ என்னவோ. அப்பா, இந்த மாதிரி எல்லாம் பேசுறதா இருந்தா நீங்க பேசாதீங்க. இது எனக்கே பிடிக்கல. இங்க பாருங்க, எனக்கு வேலை போனதை நினைச்சு நீங்க கவலை எல்லாம் பட வேணாம். அவ்வளவுதான் நான் இப்ப சொல்லுவேன். ஏய், என்ன அவ ஏன்டா அப்படி பண்ணா? மனசு சரியில்லை. ஏய், உடுப்பா, நான் அவனை அவளை போய் தூக்கின்னு வந்துடுறேன். ஏய், உன்கிட்ட நான் எதுக்கு சொல்றேன்? எதுக்கு? நான் எது சொன்னாலும் நீ கேட்டுக்குவேன்னு தான். ஆனா நீ போய் அவளை தூக்கிட்டு வர முடியுமாடா? அசியம் பத்துற, என்னையும் அசியம் பத்துறல. ஓடா, காலில் என்னடானா நீ அவளுக்கு ஒரு கவர் கொடுக்குற, அவ என்னடானா உனக்கு ஒரு கவர் கொடுக்குறா. நீ என்ன பண்ற? அவளுக்கு குத்த கவரை நீ என்கிட்ட குத்துரு, நான் பொறுப்பாத்துக்கிறேன். கையில தான் இருக்குல்ல கவர். ஏன்டா அழற? உன போய் அசியம் பத்துறா. நீ மட்டும் சினிமாவில் நடிச்சா அரவிந்த் சாமிக்கு ஆப்பரேட் ஆயிருப்பாடா. ஏய், ஏன்டா என்ன வெக்கப்பட வைக்கிற? அப்ப கூட கவரை கொடுக்க மாட்டேல்ல? நோ நோ நோ, அது பவித்ராக்கு தான். கடைசியில் அந்த கிஃப்டை பிரிச்சு கூட பார்க்க. பேப்பரை குடுறா.
டேய் மகாதேவ், இந்தா. என்னடா இது? இப்பதான் நான் மாதவிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நீ நல்ல மூட்ல வருவ, அவனுக்கு பிடிச்ச டிஃபன் செஞ்சு வை, சாப்பிடுவான்னு சொன்னேன். காலைல போகும்போது நல்லா தானே போன? போனேன். ஆனா அந்த பவித்ரா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். ஏன்? நீ அவளுக்கு ப்ரமோஷனும் இன்கிரிமெண்ட்டும் தரேன்னு சொல்லிட்டு தானே போன? ஆமா, சொல்லிட்டு தான் போனேன். சொன்னபடியே அவளுக்கு ஆர்டர் லெட்டரும் அடிச்சு கொடுத்தேன். ஆனா அவ என்னடா பண்ணா? இதை பாரு, இதுதான் ஆர்டர் லெட்டர். இது கிஃப்டா அவளுக்கு நான் தர இந்த வாட்ச். அவகிட்ட இந்த கவரை கொடுக்கறதுக்குள்ள அவ ஒரு கவரை நீட்டுறா. என்னன்னு பார்த்தா ரெசிக்னேஷன் லெட்டர். அவகிட்ட இந்த கவரை கொடுக்கறதுக்குள்ள அவ ஒரு கவரை நீட்டுறா. என்னன்னு பார்த்தா ரெசிக்னேஷன் லெட்டர். என்னால அவ தன்மானம், சுய கௌரவம் எல்லாம் போயிடுச்சான். எனக்காக என்னோட கவரை வாங்கி பாருன்னு கொடுத்தா வாங்கி பார்த்துட்டு உன் வேலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு குட் பாய் சொல்லிட்டு போயிட்டா பாட்டி. என் நிலைமையில இருந்து பார்த்தா என் கஷ்டம் என்னன்னு தெரியும் பாட்டி. தன்னை பார்த்து இந்த தேவ் சிரிக்க மாட்டானா, பேச மாட்டானான்னு எத்தனையோ பொண்ணுங்க என்ன சுத்தி சுத்தி வர்றாங்க பாட்டி. நான் அவளுங்களையெல்லாம் கேர் பண்ணதே கிடையாது. இந்த பவித்ரா கிட்டதான் திமிர்த்தனத்தையும் தாண்டி அவளுக்கு ஃபேவர் பண்ணணும்னு நினைச்சேன். பாட்டி, நான் அவளுக்கு மனப்பூர்வமா தான் ப்ரமோஷனும் கிஃப்டும் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவ இதெல்லாம் என்னோட பிசினஸ் டாக்டிக்ஸ்ன்ற மாதிரி பேசிட்டா பாட்டி. என் முகத்துல அவ கறியை பூசிட்டு போயிட்டா பாட்டி. நான் கோவத்துல பேசினதுக்கு அவ நிஜத்திலேயே என்ன பழி தீட்டுட்டா. இதெல்லாம் வேஸ்ட். டேய் மகாதேவ், இந்த விஷயத்துல நானே தலையிடணும்னு நினைச்சேன். பிசினஸ்ல தலையிட்ட உனக்கு பிடிக்காதே. நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணும்போது பவித்ரா கிட்ட நானே பேசி பாக்குறேன். அவகிட்டலாம் பேசி பிரயோஜனம் இல்லை. திமிர் பிடிச்சவன், யாருக்கும் அடங்க மாட்டான், யாருக்குமே அடங்க மாட்டான். பவித்ரா வேலை விட்டு போனதே உன்னால தாங்கிக்க முடியல இல்லடா? அவளோட பிரிவு உன்னை இந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. பவித்ராவை எப்படியாவது சமாதானப்படுத்தி மறுபடியும் அவளை வேலையில சேர வைக்கணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இத்தனை நாள் நான் இந்த கம்பெனில சின்சியரா வேலை பார்த்திருந்தோம். என்னை நம்பாத ஒருத்தர்கிட்ட என் தன்மானத்தையும் என் சுய கௌரவத்தையும் இழந்து தொடர்ந்து வேலை பார்க்க எனக்கு மனசு வரல சார். ஐம் சாரி சார். பாய். பவித்ரா, உடுப்பா, ஃபீல் பண்ணாத. ஏய், இது நம்ம வீட்டுல மாதவி இருக்காளே, அவதானே? என்னப்பா இந்த பொண்ணு அழகா இருக்கே.
ஆனா அந்த பொண்ணு மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை வீட்டுல மேக்கப் மாதவி தான்டா இது. ஆமாப்பா. மாதவி மனநிலை சரியில்லாதவளா? அவளை பார்த்தா அப்படி தெரியலையடா. பின்ன என்ன மண்பானை செய்யற மாதிரியா தெரியறா? இவ தீனாங்கிறவனோட ஒய்ஃப். இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்குடா. இவளை பார்த்தா கல்யாணமானவ மாதிரி தெரியலையே. இந்த காலத்துல எந்த பொண்ணை பார்த்தா கல்யாணம் மாதிரி தெரியுது? எல்லாம் ஏமாத்துறாளுங்க. தம் புருஷன்கிட்டயே பைத்தியம் மாதிரி நடிச்சு நம்ம வீட்டுல தஞ்சம் புகுந்துட்டாளா? ஆனா இவ நிஜமாவே ஃப்ராட்ரா. அவளை பார்த்த போய் சந்தேகப்பட்டேன். இந்த நம்பர் சொல்லு. 9629573339 பா.